Hello students, welcome to Hiva Max 11th Standard Max Chapter 10 Exercise 10.1. First question பார்க்கலாம். Find the derivatives of the following function using the first principle. The first principle அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே டெரிவேஷன் எப்படி செய்யணும் தெரியும் இல்லையா? இப்போ 2xனா 2னு தெரியும், xனா 1 இந்த மாதிரி தெரியும். இது நமக்கு தெரிய முன்னாடி இந்த டெரிவேஷன்ஸ்லாம் நமக்கு தெரியலனா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, இப்போது எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இல்லையா? ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா எக்ஸு, வேறு லிமிட்டில் டெல்டா எக்ஸ் டர்ன்ஸ் டு 0. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு நமக்கு தெரியும், ஆனால் அது எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சொல்யூஷனில் கிவன் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணும். டேரெக்டாக எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதக்கூடாது. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை delta x, where limit delta x turns to 0. இப்போ இதில் x இருந்தால் தான் x plus delta x நான் செய்ய முடியும். ஸோ இங்கே x டேர்மே இல்லை, x வேரியபிளே இல்லை. f of xும் 6, f of x plus del x இருக்கு பாருங்க, f of xும் 6, இங்கே xோட வேரியபிள் எதுவுமே இல்லை. ஸோ f of x plus delta xோட வேரியபிளும் 6 தான் வரும். இப்போ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 6 டிவைடட் பை டெல்டா எக்ஸு, வேர் டெல்டா எக்ஸ் டர்ன்ஸ் டு 0. ஸோ 6 மைனஸ் 6 என்ன ஆகிடும், 0 பை டெல்டா எக்ஸ், இதோட வேல்யூ என்ன ஆகும், 0ன்னு ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த, ஸோ கரெக்ட் தானே? கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0, அதை நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வச்சுட்டு சால்வ் பண்ணுறோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, f of x is equal to minus 4x plus 7. ஸோ இப்போ x இருக்கு பாருங்க இல்லையா? x இருக்கிறதுனால del x நமக்கு சால்வ் பண்ண முடியும். சொல்யூஷனில் f of x is equal to minus 4x plus 7. இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும், f of x plus del x என்னன்னு இங்கே நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ del xனா எப்படி எழுதணும், x இருக்கிற இடத்துல x plus del, அவ்வளோதான். minus 4 into x plus delta x plus 7. அடுத்த லைனில் இது முள்ளக்க மல்டிபிள் பண்ணிடலாம். minus 4x minus 4 into delta x plus 7. இது f of x plus delta x. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? f dash of x is equal to f of x plus delta x minus f of x divided by delta x, where limit delta x turns to 0. Limit delta x turns to 0. f of x plus the delta x என்னன்னு வேல்யூ எழுதிடலாம். minus 4x minus 4 into delta x plus 7 minus f of x. f of x ஓட வேல்யூ என்ன, minus 4x plus 7 divided by delta x. Limit delta x turns to 0. Minus 4x minus 4 delta x plus 7 minus into minus plus 4x plus minus into plus minus 7 divided by delta x. இப்போ minus 4x plus 4x cancel, plus 7 minus 7 cancel. Therefore limit delta x turns to 0 gives minus 4 into delta x divided by delta x. delta x cancel ஆகிடும், பேலன்ஸ் நமக்கு minus 4 மட்டும் தான் இருக்கும். f dash of x ஓட வேல்யூ. Third question, f of x is equal to minus x square plus 2. சொல்யூஷனில் f of x is equal to minus x square plus 2. அடுத்து f of x plus delta x கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ எப்படி எழுதும், x இருக்கிற இடத்துல x plus delta x எழுதலாம், அதுக்கு ஒரு ஸ்கொயர் plus 2. இப்போ இதை சால்வ் பண்ணும், மைனஸ் அப்படியே இருக்கட்டும், a plus b ஹோல் ஸ்கொயர் இல்லையா?
அப்போ a square plus 2 into a into b plus delta x square plus 2 minus உள்ள கொண்டு போயிடலாம் minus x square minus 2 into delta x minus delta x square plus 2 இது வந்து f of x plus delta x கிளியரா இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம் f dash of x ஓட ஃபார்முலா எழுதிக்கலாம் limit delta x turns to 0 f of x plus delta x minus f of x divided by delta x. So next line la limit delta x turns to 0 f of x plus x கண்டுபிடிச்சிட்டோம் அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அது மட்டும் எழுதலாம் minus x square minus 2 into x into delta x minus delta x square அப்புறம் plus 2 எழுதிட்டு அப்புறம் minus of minus x square plus 2 எழுதணும் மைனஸ் இருக்கனால ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ப்ராக்கெட்டில் எழுதிட்டு எழுதலாம் ஈஸியாக இருக்கும் கீழே டெல்டா எக்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் லைனில் லிமிட் டெல்டா எக்ஸ் டர்ன்ஸ் டு 0 minus x square minus 2x delta x minus delta x whole square plus 2 minus into minus plus x square minus into plus minus 2 divided by delta x minus x square plus x square plus 2 minus 2 cancel balance நமக்கு limit delta x turns to 0 இரண்டுத்துல delta x வந்து common வெளியே எடுத்துடலாம் minus 2x minus ஒரு delta x இருக்கும் divided by delta x cancel இப்போ next lineல minus 2x minus delta x பதிலா நான் 0 substitute பண்ணனா என்னோட ஆன்சர் வரும் minus 2x மட்டும் இருக்கும் ஸோ இதுதான் நம்மளோட f dash of x ஓட வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் நார்மலாக நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்ன்றது தெரியும் இல்லையா இப்போ -4x -4ன்னு நமக்கு தெரியும் பட் அது வந்து எப்படி வந்ததுன்ற ஃபார்மேட் தான் இது சரிங்களா ஸோ இப்போது டக்குன்னு டெரைவ் பண்ண தெரியலனாலும் இதை வச்சுட்டு சால்வ் பண்ணிக்கலான்ட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணி தான் நமக்கு ஒரு டெரிவேட்டிவுமே அங்கே வந்து டேப்லோ காலமில் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ எல்லாமே இப்படி கண்டுபிடிச்சது தான் அண்டு இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயும் இருக்கும் அண்ட் வேறு ஏதாவது சம்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு அட்டென்ட் பண்ண தெரிகிற மாதிரி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா முக்கியமான டாபிக் நிறைய வாட்டி கேட்ட டாப்பிக்கும் கூட எக்ஸசைஸ் 10.1 ஸோ மறக்காமல் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடுங்க 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும் அது அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிடுங்க அண்ட் என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்